என்னை வாழ வைத்த தெய்வமாகிய குருநாதர் குரு ராமசுப்பு ஐயா மற்றும் எல் துரைசாமி ஐயா மற்றும் ஆர் மணியன் ஐயா அவர்களுடைய பொறுப்பாதங்களை வணங்கி நாடி ஜோதிட வகுப்பில் நாம் இருக்கிறோம். இந்த நாடி ஜோதிட வகுப்பில் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பது உதாரண ஜாதகம். இது ஒரு ஆண் ஜாதகம் சார். 11/11/1997 4:50 AM. இடம் பழனி. நடப்பு வயது 27 வயது முடிந்து 7 மாதம் 7 நாட்கள் நடக்கின்றது. ரைட்டுங்களா? இது ஒரு ஆண் ஜாதகம். சரிங்க. இந்த ஆண் ஜாதகத்தை வைத்துக்கொண்டு நாம் என்னென்ன மாதிரி ப்ரெடிக்ஷன்ஸ் கொடுக்கலாம். இப்போ இந்த ஜாதகம் உங்களை தேடி வந்திருக்கிறதா எடுத்துக்குவோம். ஒரு உதாரணத்துக்கு உங்கள்கிட்ட ஜாதகம் பார்க்க வந்திருக்காங்க, நீங்கள் இதுக்கு பலன் சொல்ல போகிறீங்க. ரைட்டுங்களா? சரி. இப்போ இதற்கு நம்ம என்ன பலன் சொல்கிறது? இப்போ எடுத்த உடனே 27 வயசு 7 மாதம் 7 நாட்கள். அப்போ வயசை வச்சு பார்க்கும்போது திருமணம் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒரு ஞாபகம் வருது. சரி, திருமணம் நடந்து முடிஞ்சிருக்குமா அல்லது திருமணம் இனிமேல் தான் நடக்குமா அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன தியரி இருக்குது. நான் அடிக்கடி அதை சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு. இன்றைய கோச்சாரத்தை பாருங்கள். அவருடைய லக்னத்திற்கு 7ஆம் அதிபதி யாருன்னு பாருங்கள். முதல்ல அவருடைய ஜாதகத்தில் லக்னத்திற்கு 7ஆம் அதிபதி. அப்போ அவருடைய லக்னம் துலா லக்னம். துலா லக்னத்திற்கு 7ஆம் வீட்டு அதிபதி செவ்வாய். இன்றைய கோச்சாரத்தில் எங்கே இருக்கிறார், எப்படி இருக்கிறார் பாருங்க. எங்கே இருக்காரு, எப்படி இருக்கார் அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணி பாருங்க. நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா? அவருடைய ஜனன ஜாதகத்தில் லக்னம் என்னன்னு பார்க்குறோம். அந்த லக்னத்திற்கு 7ஆம் வீட்டு அதிபதி யாருன்னு பார்க்குறோம். அந்த 7ஆம் வீட்டு அதிபதி என்ன கிரகம் என்று எடுத்துக்கொண்டு அப்படியே நாம் இன்றைய கோச்சாரத்தில் அந்த கிரகம் வலிமையாக இருக்கிறதா, வலிமை இழந்து இருக்கிறதா, அல்லது எங்கே இருக்கிறது அப்படிங்கிறத கொஞ்சம் செக் பண்ணுறோம். அதை வச்சுக்கிட்டு சின்ன விஷயங்களை நம்ம பேச முடியும். அப்படி பார்த்தா இது எப்படி பாருங்க. சார் சார் இப்போ பார்த்தீங்கன்னா கோச்சாரத்தில் சுக்கரன் மேசத்தில் இருக்கார். 7ஆம் வீட்டு அதிபதி யாருன்னு பாருங்கன்னு. லக்னத்துக்கு 7ஆம் தேதி செவ்வாய். அந்த செவ்வாய் எப்படி இருக்காருன்னு பாருங்க முதல்ல. செவ்வாய் குரு வீட்டில் இருக்கார் சார். கோச்சாரத்தில் சூரியன் வீட்டில் இருக்கார் சார். கேதோட சேர்ந்து இருக்கார். அப்ப கல்யாணம் ஆயிருக்குமா ஆயிருக்காதா ஒரு சின்ன அசம்ஷன் பண்ணுங்க. வாய்ப்பு கம்மியா இருக்கு சார். வாய்ப்பு கம்மியா இருக்கு சார். ரைட், நீங்க சொன்னது கரெக்டு. கல்யாணம் ஆகல, அவ்வளவுதானே? ஓகே. என்னண்ணா சரி, நீங்க சொன்னது கரெக்டு. ஓகே சார். ஓகே, அவ்வளவுதான் விஷயம். இப்ப நம்ம இந்த மாதிரி நம்மளால கண்டுபிடிக்க முடியுங்கிற. சரி, நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? புரியுது. ஐயா சொல்லுங்க. செவ்வாயுடன் கேது சேர்ந்திருக்கிறதுனால திருமணம் ஆயிரத்துக்கு வாய்ப்பு இல்லை. அப்படியே திருமணம் ஆயிருந்தாலும் இந்த பிரிவினையில தான் இருக்கும். ஓ, அருமை.
அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. நம்ம தானே பேசிக்கிறோம், இங்கே என்ன தப்பு வந்தால் தப்பு வருதுன்னு சொல்கிறோம், ரைட்டு வந்தால் இல்லைங்க சார் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டிங்கன்னு சொல்ல போகிறோம், இவ்வளோ தானே. ரைட்டுங்களா? கல்யாணமே ஆகலை சார், கல்யாணம் ஆகலை. ஆகலை. இப்போ நாம் வந்து கால நிர்ணயம் பண்ண போகிறோம். மேரேஜ் எப்போது நடக்கும் அப்படிங்கிறத கால நிர்ணயம் நாம் பண்ண போகிறோம். அது எப்படி அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து அப்படியே பார்க்கலாம். இப்போ எப்பொழுது திருமணம் நடைபெறும் அப்படிங்கிற கேள்வி. நாடி ஜோதிடத்தில் இப்போ இன்றைக்கி நம்ம சில விஷயங்களை முதல்ல பேசுகிறோம். இப்போ நாடி ஜோதிடத்தை பற்றியும் பேசுகிறோம், லக்னத்தை இடையில புகுத்துறோம். இதில் கன்ஃபியூஷன் ஆகக்கூடாது. நீங்கள் எந்த முறையாக இருந்தாலும் பலன் சொல்கிறது சரியாக இருந்தால் ஓகே, என்னை பொறுத்த மட்டும் இல்லை. இப்போ நாடியிலே வச்சுக்கிங்களேன். இப்போ நாடியில் குரு கோச்சாரத்தில் எங்கே இருக்கிறது? மிதுனத்தில் இருக்குது. ஆனால் இவருடைய லக்னத்திற்கு மிதுனம் எத்தனாவது வீடாக வரும்? வெரிஃபை பண்ணி பாருங்கள். இவர் லக்னம் துலா லக்னம். இவர் லக்னத்துக்கு கோச்சார குரு எங்கே இருக்கிறது? 9ல் இருக்குங்களா? 9ல் தான் இருக்கு, மேல தான் இருக்கு. அந்த கோச்சார குருவுக்கு நம்ம காண்டாக்ட் என்ன சொல்லியிருக்கோம்? சனியுடைய காண்டாக்ட் மற்றும் செவ்வாய் சுக்கிரனுடைய காண்டாக்ட் வந்தால் தான் திருமணம் நடைபெறும்னு சொன்னோம். அந்த காண்டாக்ட் இப்போ இருக்கா அல்லது இல்லைங்களா பாருங்க. இருக்கு சார். இருக்குங்களா? இருக்கு. இருக்கு. எப்படி இருக்கு? செவ்வாய் சுக்கிரனும் குரு நின்ற வீட்டிற்கு குரு இருக்கு. ஏழாவது, அதாவது துலா லக்னத்துக்கு 3வது வீட்டுல கோச்சார குரு வந்து மிதுன ராசிக்காருக்கு கணிச பார்க்கிறாரு. 2வது வந்து சந்திரன் சனியை வந்து கெப்பாசிட்டி ஏரியா இருக்காங்க. ஓ 2வது வந்து செவ்வாய் கோச்சார சுக்கிரன் வந்து மேசத்துல இருந்து பிறப்பு ஜாதகத்துல லக்னத்துக்கு 3வது கோச்சார குருவை மட்டும் தான் பார்க்கணும், வேற எந்த கிரகத்தையும் பார்க்க கூடாது. ஓகே. கோச்சார குரு நின்ற வீட்டிற்கு சனியுடைய தொடர்பு, செவ்வாய் சுக்கிரன் தொடர்பு காண்டாக்ட் வருதா வரலையா பாருங்க. வருது. ஆனாலும் இவருக்கு டிலே ஆகிட்டே போகிறதுக்கான காரணங்கள் என்னவா இருக்கும்? அதையும் நம்ம கண்டுபிடிச்சிருவோமே. சரி, இவருடைய சார்ட்டுக்கு சொந்த ஜாதகத்துக்கு வருவோம். இவருடைய ஜாதகத்தில் 7ஆம் வீட்டு அதிபதி செவ்வாயின்னு பார்த்தோம். அந்த செவ்வாய் இருக்கக்கூடிய வீடு குருவுடைய வீடு. அதனுடன் இணையக்கூடிய கிரகங்கள் செவ்வாய் மற்றும் சுக்கிரன் அந்த ஆர்டரில் வருது. சரி, செவ்வாய் சுக்கிரனுக்கு திரிகோண வீடுகளில் என்ன? மேஷத்தில் கிரகம் இல்லை. ஆனால் அங்கே என்ன வருதுங்க? சிம்மத்தில் ஒரு கிரகம் வந்துடுச்சு, ராகு வந்துடுச்சு. இப்போ நம்ம அதை பிரிக்க போகிறோம் டிகிரி வைஸ். செவ்வாய் எத்தனை டிகிரி குறிச்சிக்கங்க? 7 டிகிரி 30 கலை. சுக்கிரன் 11 டிகிரி 44 கலை. ராகு எத்தனை டிகிரி? 22 டிகிரி. அப்போ செவ்வாய்க்கும் சுக்கிரனுக்கு அடுத்து தான் ராகுவா இல்லை எப்படி? இப்போ நான் உங்களுக்கு சொன்ன டிகிரி செவ்வாய்க்கு சுக்கிரனுக்கு அடுத்தா இல்லை அது எப்படிங்க? எப்படி இருக்கு? ஆர்டர் பண்ணுங்க, கிரகத்தை ஆர்டர் பண்ணுங்க. செவ்வாய் சுக்கிரன் ராகு. செவ்வாய் சுக்கிரன் ராகு. அப்ப இடையில எந்த கிரகமும் வரல இல்லைங்களா? ஆனா ஆக்சுவலா கல்யாணம் ஆயிருக்கணுமே. என்னன்னா கல்யாணம் ஆயிருக்கணும், ஆனா ஆகலையே. காரணம் என்ன? என்னவா இருக்கும் பாருங்க. ராகு வந்து செவ்வாய் நோக்கி வந்துட்டு. ராகு செவ்வாய் நோக்கி வர்றது ஓகே, வேற என்ன காரணமா இருக்கும்? பகை கிரகங்களுடைய தாக்கம் இல்லை. அப்புறம் இது எப்படி, ஏன் இந்த அளவுக்கு வந்து குரு சனியை கொஞ்சம் பாருங்க.
குரு சனி எங்க இருக்குங்க? பரிவர்த்தனையில இருக்கா? இந்த ஜாதகத்துல குரு சனி பரிவர்த்தனை ஆமா ஆமா சார். கரெக்டுங்களா? ரைட். இப்போ குரு சனி பரிவர்த்தனைக்கும் இந்த திருமண டிலேவுக்கும் காரணம் என்னமா இருக்கும்? அந்த குரு பலம் இல்லைன்னு அர்த்தம். சார் குரு பலம் இல்லைன்னா போயிட்டு போகுது சார், என்ன சார் பிரச்சனை? செவ்வாய் சுக்கரன் இருக்கு சார். நீங்க புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா, செவ்வாயும் சுக்கரனும் இருக்கக்கூடிய வீடே குருடைய வீடு தான். அப்போ அந்த செவ்வாய்க்கும் சுக்கரனுக்கு வீடு கொடுத்த அதிபதினாகிய அந்த குருவுக்கு பலம் இல்லை. ஆக அந்த கிரகங்களும் செயல்படவில்லை. அர்த்தம் புரியுதுங்களா? பாருங்க, புரியுது சார். நீங்க ஒரு ஜாதகத்தை பார்க்கும்போது அந்த கிரகம் செயல்பட வேண்டும், செயல்படுமா செயல்படாதான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சின்ன தியரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கிரகத்துக்கு வீடு கொடுத்த அதிபதி நன்றாக இருக்கிறாரா அப்படிங்கிறத நீங்க பார்க்கணும். அப்படி அவர் கெட்டு போனாரு, அவருக்கு பலம் இல்லை அப்படின்னா நிச்சயமா அந்த காரகத்துவங்கள் அவ்வளவு எளிதில் நடைபெறாது, தள்ளி போகும். வேற என்ன, தள்ளி தள்ளி போயிட்டே இருக்கும். அர்த்தம் புரியுதுங்களா? புரியுது. ரைட். இதுதான் அதில் இருக்கக்கூடிய சின்ன சூட்சமம். அப்போ இங்கே எந்த கிரகத்தை பலப்படுத்த வேண்டியது இருக்கு? இப்போ பலப்படுத்தணும். என்ன கிரகத்தை பலப்படுத்துறது? குருவை தான் பலப்படுத்தணும் சார். குருவைத்தான் பலப்படுத்த வேண்டும். அப்போ குருவை பலப்படுத்தினா ஆட்டோமேட்டிக்காக திருமணம் நடைபெறுமா நடைபெறாதுங்களா? கண்டிப்பா நடக்கும். கட்டாயம் நடக்கும். அப்போ குருவை பலப்படுத்தணும்னா என்ன பரிகாரத்தை இப்ப நம்ம சொல்லலாம், வழங்கலாம் இவருக்கு? என்ன சொல்லலாம்? மகர வீட்டில் இருக்கு, குரு நீச்சமாக இருக்கு, குருவு சனி பரிவர்த்தனை இருக்கு. இந்த ஜாதகத்தில் சனி வக்கரம் வேற. என்ன சொல்லலாம் பரிகாரமாக? என்ன சொல்லலாம்? ஒரு சின்ன, இப்போ குரு பகவானுக்கு பரிகாரம்னா வியாழக்கிழமை வழிபாடு பண்ணுங்க, ஆலக்கூடி போயிட்டு வாங்க. சொல்லாமா சொல்லக்கூடாதா? அது நிலராசில இருக்குங்க. நிலராசியில் இருக்கு இல்லையா? ஆமா. நிலராசியில் இருக்குன்னா அதுக்கு உண்டான கல் போட சொல்லலாமா? கண்டிப்பா செய்யலாம். செய்யலாமா சொல்லக்கூடாதா? சொல்லலாம். தாராளமாக செய்யலாம். நான் அடிக்கடி உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். இந்த பரிகாரத்துக்கு மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன் பாருங்க. நீங்கள் பரிகாரம் கொடுக்கும்போது நிலராசியா, அதான் முதல்ல இருந்து வந்துடுற நெருப்பு ராசி, அதற்கடுத்து நிலராசி, அதற்கப்புறம் காற்று ராசி, அதற்கப்புறம் நீர் ராசி. இதில் என்ன பரிகாரங்கள் எப்படி கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறத பற்றி சின்ன விளக்கம். சாதாரண நெருப்பு ராசிகளில் இருக்குது அப்படின்னா என்ன சொல்ல போகிறோம்? ஹோமங்களை வளர்த்த போகிறோம், யாகங்களை செய்ய போகிறோம். இதுவே நிலராசிகளில் இருந்ததுன்னா நிலத்திலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த படிகங்களை நாம் போட சொல்லலாம், அதாவது முத்துக்கள், அதனுடைய ரத்தனங்களை அணிந்து கொள்வது நிலராசியில் பரிகாரம். இதுவே காற்று ராசியில் என்றால் வேத மந்திரங்களை பாராயணம் செய்ய சொல்லலாம். இதுவே நீர் ராசி என்றால் அங்கே சில அபிஷேகங்களுக்கு வழிவகை செய்து கொடுக்கலாம். என்னங்க ஐயா, மறுபடியும் கூட நான் சொல்கிறேன், நீங்கள் யாராவது குறிக்கணும்னா குறித்து வச்சுக்கங்க. நீங்கள் ஒரு ஜாதகத்துக்கு பரிகாரம் சொல்கிறீங்கன்னா இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக கொடுத்துருங்க. நெருப்பில் இருந்தால் என்ன, நிலத்தில் இருந்தால் என்ன, காற்றில் இருந்தால் என்ன, அல்லது நீர் ராசியில் அமைந்தால் என்ன அப்படிங்கிறதுக்கு இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செஞ்ச உடனே ரிசல்ட்டும் கிடைக்கும். அர்த்தம் புரியுதுங்களா உங்களுக்கு? மறுபடியும் எதாவது சொல்லணுமா? சொல்லுங்க, நான் சொல்கிறேன். உங்களுக்கு எதாவது புரியலைன்னா கேளுங்க, நான் சொல்கிறேன்.
புரியுதா புரியலையா? சார் புரியுது சார். அவங்க வந்து பாத்தீங்கன்னா நெருப்பு ராசியில இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஹோமங்கள் பண்ணணும். நில ராசியில இருக்கும்போது பூமியில இருந்து கிடைக்கக்கூடிய கற்களை பயன்படுத்தணும். காற்று ராசியில இருக்கும் பொழுது பாத்தீங்கன்னா நிறைய மந்திரங்கள் சொல்லணும். நீர் ராசியில் இருக்கும் பொழுது பாத்தீங்கன்னா அபிஷேகங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க சார். இது நல்லா புரியுது சார். அப்போ ஒரு கிரகம் எங்க இருக்கோ அந்த கிரகத்துடைய இருக்கக்கூடிய அந்த வீட்டினுடைய அடிப்படையில அது என்ன தன்மையில இருக்கோ அந்த தன்மைக்கான செயல்பாடுகளை நம்ம செய்யும் போது உடனடியாக வளர்ச்சி கிடைக்கும் சொல்லியிருக்கீங்க. இவருக்கு என்ன பலன் என்ன சொல்லலாம்? இவருக்கு என்ன சொல்ல போறீங்க அதை சொல்லுங்க. தெரியல சார். ஏங்க இப்பதான் சொன்னீங்க லைனா, அப்புறம் தெரியலங்கிறீங்க. இல்ல சார், நானு டிரைவிங்ல இருந்ததுனால உள்வாங்க முடியல. அவருக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்ன சப்ஜெக்டுக்காக இப்ப பரிகாரம் கேட்கறோம் அப்படின்னு வச்சுக்கலாமே. இப்ப 4ஆம் வீட்டுல குருவுக்கு மட்டும் பரிகாரம் சொல்லணும்னு சொன்னோம்னா அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா கனக புஷ்பராகம் போடலாம். இது 4ஆம் வீட்டுக்கான வளர்ச்சியை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் அமையும். இதுவே 3ஆம் வீட்டுக்கான வளர்ச்சியை கொடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் நெருப்பு ராசியில இருக்காரு. செவ்வாயுடைய பரிகாரமோ சுக்கரனுடைய பரிகாரமோ எடுத்து கொடுக்கலாம். நெருப்புடைய பரிகாரங்கள் அப்படி எடுக்கும்போது பாத்தீங்கன்னா சில பூஜை முறைகளை செய்யலாம். இதே 2ஆம் வீட்டுல தனம் வரல அப்படின்னா 2ஆம் வீட்டுல புதன் இருக்காரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா 9க்கும் 12க்கும் உரியவர். 9ஆம் வீட்டு நிலைப்பாடை வளர்க்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா அவர் இருக்கிறது பாத்தீங்கன்னா நீர் ராசியில இருக்கார். சாமி கோயிலுக்கு அபிஷேகம் பண்ணலாம் அப்படின்னு எடுத்துக்கணும். நல்ல முயற்சி, நல்லது சார், நல்லது, பரவாயில்ல. ஏன்னா பாதி தான் டிரைவிங்ல காதுல விழுது. இல்ல அதான் தப்பில்லை, பாதி விழுந்ததுக்கே இப்ப நல்லாத்தான் சொல்றீங்க. ஒரு முயற்சி தானே, என்ன சார் கெட்டு போகுது? கரெக்டா தான் இருக்கு நீங்க சொல்றது. இத நீங்க உங்க வீட்டுக்கும் கைட் பண்ணலாம், உங்க ஜாதகத்தை வச்சுக்கிட்டு நீங்களும் கைட் பண்ணிக்கலாம். இத நிச்சயமா சார். அடுத்த வாட்டி நீங்க நியூமராலஜில கிளாஸ் எடுக்கும் பொழுது இன்னும் கொஞ்சம் கவனமாக அதை பயன்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணணும்னு நினைச்சிருக்கேன் சார். ஆமா சார், நீங்க முதல்ல நான் சொல்லி கொடுக்கறத முதல்ல நீங்க ஃபாலோ பண்ணி பார்த்தா தானே உங்களுக்கு அது வளர்ச்சியா இல்லையான்னு தெரியும். நிச்சயமா சார். அதாவது இதெல்லாம் பாத்தீங்கன்னா பெரிய ஒரு கடல் மாதிரி இருக்கு சார். ஆமா, அது ஒரு சின்ன கிணறு மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு கைடு புடிச்சா இறங்கி ஏறிடலாம்னு நினைக்கிறேன். அதத்தான் நான் சொல்றேன், செஞ்சு பாருங்க. நிச்சயமா செஞ்சு பாக்குறேன். வளர்ச்சிகள் எப்படி இருக்குன்னு பாருங்க. அதன் மூலமா ஒரு நல்லது நடந்தா நல்லதுதானே சார்? நிச்சயமா சார். இப்ப அது செஞ்சா என்ன சார் வரும்? டெய்லி ஒரு 50 ரூபா வருமானம் கூட்டு போய் என்ன சார் கெட்டு போச்சு? 1500 ரூபா வந்துருச்சு. ஒரு 2 மாசம் பேமெண்ட் முதல்ல போட்டோம்னா 2 மாசம் கழிச்சு 3ஆம் மாசம் இருந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தானே சார் வந்துகிட்டே இருக்க போகுது. அதத்தான் அப்படித்தான் நாம ஒவ்வொரு விஷயத்தையும் கைட் பண்ணி கொண்டு போகணுமே தவிர அதை விட்டுட்டு நாம வந்து மொத்தமா இது பண்ணிடக்கூடாது. புரியுதுங்களா? கண்டிப்பா சார். இன்னொரு விஷயம், இந்த சப்ஜெக்டை விட்டு வெளியே போனாலும் பரவாயில்ல, ஒன்னு சொல்றேன், எனக்கு தெரிஞ்சது சொல்றேன். சொல்லுங்க சார். இப்ப சாதாரணமா ஒருத்தர் வந்து நீங்க வந்து நல்ல வளர்ச்சி வரணும், பொருளாதாரம் வரணும்னு நினைக்கிறோம் இல்லையா? ஆமா சார். ஆனா எல்லாரும் என்ன நினைப்பாங்க, பொதுவா மனசுக்குள்ள இருக்கிற நிலை மாறணும், மாடி வீடு வாங்கணும், 10 வீடு வாங்கணும், 10 கார் வாங்கணும், 50 சவரம் நகை எடுக்கணும், இப்படி எல்லாம் திங்க் பண்றாங்கல்ல பெரிய அளவுல. எப்பவுமே ஒண்ணு தெரிஞ்சுக்கிங்க, உங்களுடைய மதிப்புன்னு ஒண்ணு இருக்கு. கண்டிப்பா உங்களுக்குன்னு ஒரு சில சீக்வன்ஸ் இருக்கு. அதுக்கு ஏற்பதா நீங்க அதை நினைக்கணும், அப்பதான் அது நடக்கும். கண்டிப்பா சார். மாசம் ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் வந்தா எனக்கு போதும் சார் நினைக்கிறது சாதாரணம். எனக்கு ஒரு நாளைக்கு 10,000 ரூபாய் வந்தா பரவாயில்ல நினைக்கிறது அசாதாரணம். நிச்சயமா சார். அப்ப எப்போ நீங்க அளவு கடந்து சிந்திக்கிறீங்களோ அந்த பலன் நடக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது, கிடையவே கிடையாது. உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நினைங்க, அது கிடைக்கும். அதை பத்தி சிந்திங்க, பேசுங்க. இதெல்லாம் கொஞ்சம்
இது கொஞ்சம் ஒரு டெக்னிக்கான விஷயம். அவ்வப்போது அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்குற முயற்சி செய்து பார்த்து நிச்சயமாக உங்களுக்கு இதோடைய சூட்சமங்கள் எல்லாத்தையும் ஒரு நாள் கொடுக்குறேன். நிச்சயமா சார். ரைட்டுங்களா? இப்படிலாம் நீங்கள் வந்து பழக கற்றுக்கணும். சரிங்க சார். ஆக ஜோசியத்தில் சும்மா நம்ம அடுத்தவங்களுக்கு சொல்கிறது மட்டும் இல்லை, நம்மளும் இதில் இருக்கக்கூடிய விசேஷங்களை இப்போ நான் இருக்கிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் என்ன சார் பண்ணிக்கிட்டீங்க உங்களுக்கு அப்படின்னு நீங்கள் கேளுங்க. நான் வெள்ளி தான் போட்டிருக்கிறேன், வெள்ளியை தவிர வேறு எதுவும் போடலை, வெள்ளி மோதிரம் தான் போட்டிருக்கேன், செயின் போட்டிருக்கேன்னு வைங்க. சரிங்க சார். நான் மஞ்சள் கலர் ஷர்ட்டு தான் போடுறேன், பச்சை கலர் வேட்டி, இதெல்லாம் எனக்கு நானே செய்து கொண்டது. புரியுதுங்களா? நமக்கு பயன்படும் பொழுது அது நமக்கு வளர்ச்சியை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் அமையும். நீங்க இப்ப இதை கேட்ட உடனே என்ன நினைப்பீங்க? என்ன நீங்க இதெல்லாம் போட்டு நீங்க என்ன பெரிய கோடீஸ்வரன் ஆயிட்டீங்களா? இல்ல சார், கோடீஸ்வரன் ஆகல. ஆனா கஷ்டப்படல, இறைவன் அருளால வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு. அவ்வளவுதான் சார். எப்படி? இறைவன் அருளால நல்லபடியா வாழ்க்கை ஜீவனம் பண்ணிட்டு இருக்கோம் சார். அதை நினைங்க, நீங்க செய்து கொடுங்க, செய்ய. இதுக்கு வயசு எல்லாம் தேவையில்லை, இதுக்கு வயசு தடையே இல்லை. எந்த வயசுலயும் இதை செய்யலாம் நீங்க. நிச்சயமா சார். சரிங்களா? சரிங்க சார். சரி, விஷயத்துக்கு வருவோம் வாங்க. சரி, பரவாயில்ல. டக்குன்னு கொஞ்சம் பேசுனீங்கன்னா நல்லா இருக்கு. எனக்கு கொஞ்சம் அடுத்தடுத்து பேசுறதுக்கு சப்ஜெக்ட் சொல்ல முடியும் என்னால். சரிங்க சார். ரைட். இப்போ துலா லக்னம். இப்போ இவருக்கு மேரேஜ் எப்போ நடக்கும் அப்படின்னு கேட்டதுக்கு எல்லாம் சொல்லியாச்சு. கிட்டத்தட்ட இந்த வருடத்தில் திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அந்த குரு மிதுனத்திற்கு வந்து விட்டார், லக்னத்திற்கு 9 வந்து விட்டார். குரு நின்ற வீட்டிலிருந்து நேர் 7வது வீட்டை பார்க்கிறார். அங்கே செவ்வாய் சுக்கிரனும் அமர்ந்துள்ளது. ஆகவே நிச்சயமாக திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக அண்ணன் வெங்கடேஷ் அண்ணன் சொல்லிட்டார். தப்பு இல்லை, கரெக்டு. அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை ஒன்றும். ஆனால் அங்கு குரு பலம் இழந்து இருக்கிறார். காரணம் எதற்கு சொன்னோம்? அந்த குருவுடைய வீட்டில் அந்த செவ்வாய் சுக்கிரன் இயக்கம் இல்லை. எப்பொழுது ஒரு ஜாதகத்தில் செவ்வாயும் சுக்கிரனும் இணைந்து இருக்கிறதோ அந்த ஜாதகர் சின்ன வயசுல கல்யாணம் பண்ணிடணும். கல்யாணம் நடந்துறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா அது ரெண்டுமே கல்யாண கிரகங்கள் தான். ஆனால் அவருக்கு அப்படி நடக்கலை. காரணம் அந்த கிரகங்களுக்கு வீடு கொடுத்த அதிபதி பலமாக இல்லை. ஏன்னா இங்கே ஒரு சின்ன தியரி. இப்போ நம்ம நாடியில் டிபாசிட் தியரியெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த டிபாசிட் தியரினா என்ன? ஒரு கார கிரகத்திற்கு வீடு கொடுத்த கிரகம் வலிமையாக இருக்க வேண்டும். இதற்கு பேர் தான் டிபாசிட்டர் தியரி. அதை நாம் புரிஞ்சுக்கணும். சரிங்களா? சரி, லக்னம் என்ன? அந்த லக்னாதிபதி யார் என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்போ லக்னாதிபதி எங்கே இருக்காருன்னு வச்சுக்கிட்டு சில விசேஷங்களை நம்ம பற்றி பேசலாம். பாருங்க எப்படின்னு. லக்னம் என்பது துலா லக்னம். லக்னாதிபதி சுக்கிரன் 3ஆம் இடத்தில் இருக்கிறார். அந்த 3ஆம் இடத்தில் செவ்வாயுடன் இணைந்து இருக்கிறார். அப்போ அந்த சுக்கிரன் லக்னாதிபதி 3ஆம் இடத்துக்கு சென்று விட்டார். 3ஆம் இடம்ங்கிறது பொதுவாக எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி என்ன, உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி சொல்லணும் அப்படின்னா அது என்ன சொல்லலாம்? எப்படி சொல்லலாம்? இப்போ 2ஆம் இடம்ங்கிறது ஒரு டைப்பு, 3ஆம் இடங்கிறது ஒரு டைப்பு. பெரிய இண்டஸ்ட்ரியல்னு சொல்லுவோம் தெரியுங்களா? பெரிய இண்டஸ்ட்ரி, பெரிய பெரிய நிறுவனங்கள், அது எல்லாமே 3 தான். 3ஆம் இடம் வளர்த்தவங்களை நீங்கள் பாருங்களேன். பெரிய பெரிய ஃபேக்ட்ரி வச்சுருப்பாங்க. ஜின் ஃபேக்ட்ரி மற்றும் ரைஸுக்கு அரிசி, ரைட்டுங்களா? இந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். 3ஆம் இடத்துக்கு நிறைய தன்மைகள் இருக்கிறது. 2ஆம் இடம்ங்கிறது வியாபாரம் சார். 3ஆம் இடம்ங்கிறது பெரிய வியாபாரம், பெருசு, ரொம்ப பெருசு. சரி, 3 பற்றி வேற என்ன சொல்லலாம்? 3ஆம் இடத்தை பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? சகோதரம்ங்கிறது ஓகே, அதை தவிர வேற என்ன உங்களுக்கு புரியுது? 3
வேற எதுவும் ஞாபகத்துக்கு வரலையா? 3ஆம் இடம். தைரியம் தைரியமா இருக்கும். என்ன இன்ட்ரெஸ்ட் இல்லை, தொழிலில் என்ன வரும்? 3 தொழில் சார்ந்த விஷயங்களுக்கு 3ஆம் இடம் என்ன வரும்? நீங்கள் ஏதாவது பக்கத்தில் ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா, நோட்ஸ் ஏதாவது வச்சுருந்தீங்க எடுத்து பாருங்க, எடுத்து பார்த்து கூட சொல்லுங்க பதில். ஆனால் பதில் சொல்ல முடியணும், சொல்லணும். கம்யூனிகேஷன்ஸ் சொல்லலாம், 100% சொல்லலாம். கம்யூனிகேஷன்ஸ் இல்லையா? ஆமா சார். அந்த கம்யூனிகேஷன்ஸ் சம்பந்தப்பட்ட ஜாப்ல தான் அவர் இருக்கார். ஓ, ஐடில இருக்கார். ஆமா, சரிங்களா? சரிங்க சார். 3ஆம் இடம்ங்கிறது ஆட்டோமேட்டிக்கா இயந்திரங்கள் வருங்கிறது தெரியுமா உங்களுக்கு? 3ஆம் இடம் இயந்திரங்கள் வரும் சார். கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? இல்ல, நான் கேக்குறேன். கேள்விப்பட்டிருக்கேன் சார். 3ஆம் இடம்ங்கிறது இயந்திரங்கள் வரும், மூவ்மெண்டான இயந்திரங்கள் வரும் கேள்விப்பட்டிருக்கேன் சார். கரெக்ட். 4ஆம் இடம் என்பது நிரந்தரமா நின்று வேலை செய்யக்கூடிய இயந்திரங்கள். ஆமா. 3ஆம் இடம் என்பது இப்ப எங்க ஆட்டோ மாதிரி இருக்கக்கூடிய இயந்திரங்கள்லாம் 3ஆம் இடத்தை குறிக்கும். கரெக்ட். அதுல செவ்வாய் சுக்கிரன் போது பாத்தீங்கன்னா ஆட்டோவை எடுத்துக்கலாம். இப்ப நம்ம ஆட்டோவை எடுத்துக்கலாம். செவ்வாய் சுக்கிரன் அங்க எடுத்துக்கும் போது 3ஆம் இடம் சம்பந்தப்படும் போது பெரிய பெரிய கேப்ஸ் தான் எடுக்கணும். கார் எடுத்துக்கலாம். காரு கேப்ஸ் போட்டு வாடகைக்கு விட்டா நல்ல காசு வரும். நிச்சயமா சார். ஒண்ணுமில்ல சார், இப்ப டிராவல்ஸ் ஏஜென்சி சார், வேற என்னங்க? பெரிய டிராவல்ஸ் ஏஜென்சி அதை வச்சு நடத்தினா நல்ல காசு வரும். நிச்சயமா சார். வருமா வராதுங்களா? வரும் சார், 100% வரும். ஸோ இதெல்லாம் இந்த 3ஆம் இடத்தை பற்றி ஏன் பேசுகிறேன் அப்படின்னா, நீங்கள் மேக்சிமம் மினிமம் எல்லா இடத்த பற்றி உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனால் 3ஆம் இடத்தை பற்றி மட்டும் உங்களுக்கு ஓரளவுக்கு எல்லாருக்குமே ஒரு புரிதல் பத்தாது. நிச்சயமா சார். 3 வந்து நாம கழிச்சு விட்டுருவோம். ஆனால் 3ங்கிறது பெரிய அளவில் திங்க் பண்ணும். அது ரைட்டுங்களா? அதை வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். சரி சரி 3ஆம் இடம்ங்கிறது இண்டஸ்ட்ரியல்னு சொல்லிட்டு கம்யூனிகேஷன் சொல்லிட்டாரு. கிட்டத்தட்ட ஏறத்தாழ அப்படி சொல்லியாச்சு. கரெக்டாக போச்சு, சரியாக இருக்குது, பலன் வந்து சரியாக இருக்குது. சரி, இந்த ஜாதகத்தை வைத்துக்கொண்டு அம்மாவுக்கு அப்பாவுக்கு அப்படின்லாம் நம்மகிட்ட கேட்பாங்க. அப்படின்னு நாம் பார்த்தா, இந்த துலா லக்னத்திற்கு 4ஆம் வீட்டு அதிபதி யார் என்று பார்த்தால் சனி. அந்த சனி லக்னத்திற்கு 6வது இடத்தில் இருக்கிறார், வக்ரம் பெறுகிறார். 4ஆம் அதிபதி 6ஆம் இடத்தில் இருக்கிறார், ப்ளஸ் அங்கே வக்ரம் பெறுகிறார். அப்படின்னா என்ன? 4, 6 சம்பந்தப்படும் போது தாயாருக்கு ருணரோகம் வேலை செய்யலாம், நோய் நொடிகள் ஏதேனும் இருப்பதற்கு. அந்த சனி சந்திரனுடன் சேருகிறது, அப்போ கண் சார்ந்த பிரச்சனைகள். ரைட்டுங்களா? சந்திரன் என்றாலே கண்ணும் வரும் அங்கே ஒன்றும். ரைட். அடுத்தது கேதுவுடையும் சேருது. அப்போ கேது என்பது என்ன? பொதுவாக எல்லா உறுப்புகளையும் கேதுங்கிறது முடிய மட்டும் குறிக்காது, பலவித நோய்களை கொடுக்குது. வாயு சம்பந்தமான வாதம், பித்தம், கபம், சிலேத்துமம்னு சொல்லுவோம். அதில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா வித நோய்களையும் கொடுக்கக்கூடியது அந்த ராகு கேதுக்கள். அப்போ அம்மாவுக்கு நோய் நொடிகள் தொந்தரவு இருக்கிறது அப்படிங்கிறத இந்த இடத்துல ஒரு சின்னதாக எடுத்துக்கலாம். அதாவது தொந்தரவு இருக்கிறது. சரி, அது இப்போ இருக்கக்கூடிய பீரியடில் என்ன சார், ஏதாவது ஆகுமா, ஏதாவது ரியாக்ட் பண்ணுமா அப்படின்னு நாம் பார்க்கணும். இப்போ இருக்கக்கூடிய பீரியடில் ஏதாவது ரியாக்ட் பண்ணுமான்னு நாம் பார்த்துக்கணும். இப்போ இருக்கக்கூடிய பீரியடில் ரியாக்ட் பண்ணணும். காரணம் என்ன? சனி, கோச்சார சனி அங்கே இருக்கிறார், அதை அப்ளை பண்ணணும். அப்போ கோச்சார சனி அங்கே இருக்கிறார், 4ஆம் அதிபதி அங்கே தான் இருக்குது. இந்த லக்னத்திற்கு சந்திரன் எத்தனாம் அதிபதியாக வருதுங்க? 10ஆம் அதிபதியாக இருக்கார்.
அப்போ 5 10 குடையவன். பொதுவாக 10ஆம் அதிபதி மேலேயோ 10ஆம் வீட்டிலேயோ சனி சம்பந்தப்படும் போது, ராகு சம்பந்தப்படும் போது என்ன நடக்குங்க? ஒரு வயதில் மூத்தவர்கள் யாரேனும் ஒருவர் காலமாகி விடுவதற்கு வாய்ப்புகள் உண்டாகிறது. கர்மஸ்தானம் வேலை செய்யும்னு அர்த்தம். கர்மங்கள் வேற ஒன்றும் இல்லை. அது புரியுதுங்களா? அப்போ சனி அங்கே இருக்கான் மீனத்தில். அப்போ நிச்சயமாக அது நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் சான்சஸ் அதிகமாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. நம்ம தாராளமாக சொல்ல, அந்த இடத்துல அழுத்தமாகவே சொல்லலாம், அது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுன்னு நம்ம சொல்லலாம். சரி, சப்போஸ் என்ன சார் சொல்ல வரீங்க, சனி எங்கே இருக்காரு, இந்த இவருடைய திருமணத்திற்கு முன்பாகவே அது நடைபெற்று விடுமா இந்த பிரச்சனை, அல்லது திருமணம் முடிஞ்ச அப்புறம் தான் நடக்குமா? இப்படியெல்லாம் நம்மகிட்ட கேட்பாங்க. ரைட்டுங்களா? திருமணம் நடைபெறுவதற்கு முன்பாகவே அவர் போய்விடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அது எப்படி நம்ம சொல்ல முடியுது? இந்த இடத்துல திருமணம் நடக்கிறதுக்கு முன்னாடியே போயிடுங்கிறதுக்கான வாய்ப்பு எப்படி வருது? எப்படி நம்மளால் சொல்லலாம்? ஏதாவது உங்களால் சொல்ல முடியுமா? திருமணத்திற்கு முன்பாகவே அவர் வீட்டில் ஏதேனும் ஒரு சில வயதில் மூத்தவர்கள் காலம் செல்வதற்கு வாய்ப்புகள் உண்டாகும் அப்படிங்கிறத திருமணத்திற்கு முன்பாக அதை எப்படி உங்களால் சொல்ல ப்ரெடிக்ட் பண்ண முடியும்? ஏன்னா இது ரொம்ப தேவை. இதெல்லாம் இந்த கோச்சாரத்தை இணைச்சி சொல்கிறதெல்லாம் தேவை. என்னங்க? ஏதாவது உங்களால் சொல்ல முடியுமா? தெரியுதா உங்களுக்கு? ஏதாவது முதல்ல தெரியுதா அதை பற்றி? இல்லை தெரியலன்னா சொல்லணும். அதாவது பதில் வந்தா தானே தெரியும். கிட்டத்தட்ட 82 கிளாஸ் முடிச்சாச்சு. 82 கிளாஸ் முடிச்சுட்டு இன்னமும் நான் மியூட் பண்ணி வச்சுக்கிட்டு உட்காந்தே இருப்பேன்னா இது என்ன என்ன எப்படி உங்களை நீங்களே ஏமாத்திட்டு இருக்கிறீங்க? ஒன்றும் இந்த லெவலில் இருந்தீங்க அப்படின்னா அடுத்த லெவல் போகிறது ரொம்ப சிரமம். அது தெரிஞ்சுக்கணும் முதல்ல. ரைட்டுங்களா? அதனால் கேட்ட டக்குன்னு பதில் சொல்லணும். தெரிஞ்சது தெரியலைங்கிறதெல்லாம் டக்குன்னு வரணும். 82 கிளாஸை முடிச்சுட்டு இன்னும் மியூட் பண்ணி வச்சுட்டு உட்காந்துருந்தா என்ன அர்த்தம் சொல்லுங்க? சாரி சார், அடுத்து இந்த மாதிரி நடக்காத அளவுக்கு பார்த்துக்கிறோம் சார். சரி, இப்போ அந்த சனி எங்கே இருக்கார் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிறோம். அப்போ சனி அங்கே இருக்கும்போது அந்த 10ஆம் அதிபதி மேலே போகும்போது நீங்கள் வேணால் கவனித்து பாருங்கள், ஜாதகங்களை எடுத்து பாருங்கள். ஏதேனும் இந்த மாதிரி எங்கள் வீட்டில் பெரியவங்க காலமாயிட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஜாதகங்கள் ஏதாவது வந்துச்சுன்னா நீங்கள் அதை எடுத்து வச்சு ஆய்வு பண்ணி பாருங்களேன். அவருடைய ஜென்ம லக்னத்திற்கு 10ஆம் அதிபதிக்கும் அந்த சனிக்கும் அந்த ராகுவுக்கும் கான்டாக்ட் ஏதோ ஒரு சனியோ ராகுவோ சம்மந்தப்பட்டால் தான் அது நடந்திருக்கும். இப்போ ஒரு உதாரணம் சொல்கிறேன். சனி திசையில் ராகு பற்றி அப்படின்னா நீங்கள் எடுத்ததையும் சொல்லிவிடுங்க. வயதில் முதியவர்களுக்கு ஆபத்து ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டாகும். ரைட்டுங்களா? வயதில்
மூத்தவர்களுக்கு. ஏன்னா சனி பிளஸ் ராகு, கிட்டத்தட்ட சனியும் ஒரு இருட்டு கிரகம், ராகுவும் ஒரு இருட்டு கிரகம் வரும்போது கிட்டத்தட்ட அவருடைய வாழ்க்கையே சூனியம் வச்ச மாதிரி இருக்கும். புரியுதுங்களா? வெளிச்சமே இருக்காது, அவருக்கு என்ன பண்றதுன்னே தெரியாது, ஐடியா கூட கிடைக்காது. அதான் சனி திசையில் ராகு சில திசா புக்திகள் சில பிரச்சனை கொடுக்கறதுக்கு காரணம்லாம் இதுதான். நீங்க ஒண்ணு தெரிஞ்சுக்க சார், சூரியன் தான் பெரிய வெளிச்சம் கொடுக்கக்கூடிய கிரகம். அதற்கு அடுத்தபடியாக வெளிச்சத்தை கொடுப்பவர் குரு மட்டும்தான். ஒளி, வெளிச்சம் என்றால் ஒளி. அதனாலதான் குருவுக்கு பெரிய மகத்துவம் இருக்கிறது. வேற எந்த கிரகத்துக்கிட்டையும் அவ்வளவு ஒளி கிடையாது, அவ்வளவு வெளிச்சம் கிடையாது, அவ்வளவு பவர் கிடையாது. அந்த குருவுக்கு மட்டும்தான் அந்த பவர். அப்ப அந்த குரு பார்த்தால்தான் எல்லா பிரச்சனையும் அகலுங்கு அப்படின்னு சொல்றது கூட அதோடைய தன்மை தான், வேற ஒண்ணுமே இல்லை. அப்ப சூரியனுக்கு அடுத்தபடியாக ஒளி தரக்கூடிய கிரகம் குரு. சரி, அதற்கு அடுத்தபடியாக ஒளி தரக்கூடிய கிரகம் எது தெரியுங்களா? சந்திரன். அதற்கு அடுத்து சந்திரன். ஒளி தரும் கிரகங்கள் என்ன அப்படின்னா சூரியன், சந்திரன், குரு. முதல்ல சூரியன், குரு, சந்திரன், அப்படித்தான் சொல்லணும். இப்ப இந்த மூணும் தான் ஒளி தரக்கூடிய கிரகமே ஒருத்தருடைய வாழ்க்கையிலே சொல்றேன். நல்லா கவனிங்க. இந்த இடத்துல ஒரு சின்ன மேட்டர் ஒர்க் அவுட் ஆகும் பாருங்களேன். என்ன ஒர்க் அவுட் ஆகுதுன்னு உங்களுக்கு தெரியுதா? நான் சொல்றேன் பாருங்க. மாதா, பிதா, குரு, தெய்வம். புரிஞ்சுதுங்களா? இந்த மாதா, பிதா, குரு வேலை செய்தா பாருங்க. சந்திரன்னா யாருங்க? சூரியன்னா அப்பா, குரு அவ்வளவு. கரெக்டா வேலை செய்யுதுங்களா? இது மூணுமே ஒளி தரக்கூடிய கிரகங்கள் சார். சூரியன், குரு, சந்திரன் மூணுமே ஒளி தரக்கூடிய கிரகம். இந்த கிரகங்கள் எங்கே இருக்கிறதோ அந்த இடத்திற்கு அது எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் அதுக்கு ஒரு ரீசொல்யூஷன் கிடைக்கும் என்பது ஒரு வாய்ப்பு, வேற ஒண்ணுமே இல்லை. இப்போ சாதாரணமாக ஒரு ஜாதகத்தில் 6ல் சந்திரன் இருக்கு சார். என்ன சார் சொல்றது? செய்யக்கூடிய வேலையில் எவ்வளோ சிக்கல் வந்தாலும் அதிலிருந்து வெளிவருவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். லக்னத்தில் சூரியன் இருக்கு, சரி ஒரு தலைமை பண்புக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இவருக்கு அந்த சூரியன் லக்னத்திலே இருப்பதால நல்ல 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 நாலேஜ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது, அறிவு. சார் சூரியன் நீச்சமாச்சே, இந்த 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 சாப்டரை நம்ம சொல்லுவோம். இந்த ஜாதகத்தில் பாருங்க, சூரியன் நீச்சம், குரு நீச்சம். இந்த ஜாதகத்தில் சூரியனும் நீச்சம், குருவும் நீச்சம். பண்பு இருக்கும் என்னங்க ஐயா? நீச்சமா இருந்தாலும் அதனுடைய பண்பு, அதனுடைய குணம் அவ்வளவு போவதில்லை, அவ்வளவு சீக்கிரம் கீழே இறங்காது. அதோடைய பண்புகள் அவ்வளவு சீக்கிரம் மங்கி விடாது. அதுதான் அதோடைய தன்மையை. புரியுதுங்களா? ஸோ இதெல்லாம் நம்ம சொல்லலாம். இப்போ ராகு இருக்குது பாருங்க, லக்னத்துக்கு 11ஆம் இடத்துல ராகு இருக்குங்களா? சரி, இப்போ இதை நாம எப்படி சொல்றது? இருட்டு கிரகம் 11ல் இருக்கு, அப்ப அந்த 11ஆம் இடத்துக்கு தான் இருட்டுன்னு அர்த்தம். சரி, 11ஆம் இடம்னா ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுவோம்? லாபம் தானே சொல்லுவோம். அந்த லாபத்துக்கு இருட்டு, அது இருட்டுக்குள்ள இருக்கு, லாபம் ஒண்ணும் இல்லை. ரைட். இந்த கேது சனியை பாருங்க, எங்க இருக்கு? 6ல் தானே இருக்கு. தொழிலும் அப்படித்தான், தொழிலும் அப்படித்தான். ராகுவும் சனியும் சரியான இருட்டு கிரகம் சார், ஒன்று தெரிஞ்சுக்க. ராகுவும் சனியும் இருட்டுக்கோள். ரைட்டுங்களா? இந்த அடிப்படை விஷயங்களை சில நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே ஏறத்தாழ உங்களுக்கு நல்லாவே. சனி சந்திரன் சேர்க்கை வருது இல்லையா? சனி சந்திரன் சேர்க்கை வருகிறது.
அது வளர்பறையா தேய்பறையான்னு சொல்லிடலாமே இப்போ நீங்க. வளர்பறை வளர்பறை சொல்லலாம். சொல்லலாம். சூரியனுக்கு எத்தனை படத்துல 6 தான் இருக்கு. ஆமா. அப்ப அது வளர்பறை தானே. ரைட். என்னங்கய்யா? ரைட். சந்திரனுக்கு வலிமை இருக்குதுன்னு சொல்ல வரணுங்க. வலிமை இருக்கும்னா கரெக்ட். அந்த இடத்துல வெளிச்சம் இருக்குது. இருட்டா இருந்தாலும் கொஞ்சம் வெளிச்சம் இருக்குது. இருக்கு. இதெல்லாம் உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு, வேற ஒண்ணுமே இல்லை. அருமையா அற்புதமா சொல்லிக்கிட்டே போலாம். ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கக்கூடிய இடங்களுக்கு வைத்து கொண்டு சொல்லிக்கிட்டே போலாம். இப்போ ராகு எங்க இருக்காரு? சிம்மத்துல தானே இருக்காரு. ஆமா. ரைட். ஒண்ணு இவருடைய குடும்பத்துல என்ன நடந்திருக்கும்? யாராவது 2 கல்யாணம் பண்ணவங்க இருக்கலாமா இருக்கக்கூடாதா? மூதாதையர்கள். அந்த ராகுவை மட்டும் எடுத்துக்குங்க, வேற ஒன்னையும் தொட வேண்டாம். ராகு சிம்மத்தில் இருக்கிறார். சூரியன் பிளஸ் ராகு. மூதாதையர்கள் நிச்சயமாக 2 திருமணம் செய்தவர்கள் இருக்கலாம். சொல்லலாங்களா? சூரியன் பிளஸ் ராகு. இதை நீங்க சொல்லலாம், டெஃபினட்டா சரியா வரும். புரியுதுங்களா? செவ்வாய் சுக்கரன் இவர் ஜாதகத்துல சேர்ந்திருக்கா இல்லைங்களா? கண்டிப்பா இருக்கு. இவங்க குடும்பத்துல ஒற்றுமையாக வாழக்கூடிய தம்பதியினர் இருப்பார்கள். நல்லா புரிஞ்சுங்க. சரியா இருக்குமா? கண்டிப்பா இருக்கு. கரெக்டா சொல்லலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு பாயிண்ட் நீங்க எடுத்துக்கிட்டே சொல்லலாம். அந்த அமைப்பு வரணும். ஆனா அதுல குரு பலம் இல்ல. குருவுக்கு பலம் இல்ல. இவருக்கு அந்த குரு பலமா இருக்குன்னா இவருக்கு அந்த அமைப்பு கிடைக்கும். குருவுக்கு பலம் இருந்திருந்தா இவருக்கு கல்யாணம் ஆயிருக்கணும். இந்நேரம் நல்லாவே இருப்பாரு. நல்லாவே இருப்பார். இப்ப சரி பாருங்க, இப்ப இந்த நவாம்சத்தை கேட்டாங்க, நேற்று கேட்டாரு, அதையும் கொஞ்சம் மிங்கிள் பண்ணிக்கோ. நீங்க நவாம்ச அவருடைய ஜென்ம லக்கணம் துலாம், நவாம்ச லக்கணம் என்னன்னு பாருங்க. விருச்சிகம் 2வது லக்கணம். சாதகமா போச்சு, தப்பில்லை. சரி, இவருடைய லக்னத்திற்கு 7ஆம் வீட்டு அதிபதியாகிய அந்த செவ்வாய் 3ஆம் இடத்தில் இருக்கிறார். நவாம்ச லக்னத்துக்கு எங்க இருக்காரு பாருங்க. 8ல இருக்காரா இல்லைங்களா? நவாம்ச லக்னத்துக்கு திருமண தடைங்கிறது உங்களுக்கு புரிஞ்சுது ஐயா? கொஞ்சம் பாருங்களேன். ரைட்டுங்களா? சரியா போச்சு. ரைட்டுங்களா? 8ல இருக்கு இல்லையா? சரி, இவருடைய லக்னாதிபதி யாரு? இவருடைய லக்னாதிபதி அந்த சுக்கிரன் நவாம்ச லக்னத்துக்கு எங்க இருக்கார் பாருங்க. அப்பாவோட இன்டர்ஃபயர் இருக்குமா இருக்காதா? இவருக்கு தலையீடு புரிஞ்சதுல? வீட்டுல சொல்றதை தவிர வேற எதுவுமே மாற்றி செய்ய முடியாது. சொல்லாம ஐயா? தெளிவா சொல்லலாம். அர்த்தம் புரியுதுங்களா? நிறைய விஷயங்களை இங்க சொல்லிட்டே போலாம் ஐயா. இப்போ 6ல சந்திரன் சனி இருக்கிறதால அது தடை பண்ணிருக்கலாம்ல அவருக்கு திருமணத்தை. 6ல இருக்கிறது எதுக்கு சார் தரம் பண்ணுது ஐயா? 7க்கு அந்த சந்திரன் சனி புணர்த்துன்றதால ஒரு டைம் இல்லாத 2வது டைமோ இல்ல அவர் ஏற்கனவே பார்த்த ஜாதகர் திரும்பி பார்த்தா மேரேஜ் ஆகும் அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்குல்ல ஐயா? சரி, ரைட். அது ஒரு நல்ல பாயிண்ட். நீங்க சொன்னது தப்பு இல்ல, கரெக்டு. ராகு கேதுக்கு வீடு கொடுத்த அதிபதிகள் ஒன்று இணையக்கூடாதுன்னு ஒரு கருத்து இருக்கு. ராகுக்கு வீடு கொடுத்த அதிபதி யாரு பாருங்க? சூரியன் ஐயா.
கேதுவுக்கு வீடு கொடுத்த அதிபதி யாருன்னு பாருங்க. சரி. இதுக்கு சனி. இது சனி பகவான் ஐயா, கும்பம். 2 இணைஞ்சிருக்கா பாருங்க. எங்க இணைஞ்சிருக்கு ஐயா? 2 இணைஞ்சிருக்கான்னு கேட்டேன். இணையில இல்ல, இணையில ஐயா. இணையில. ம். அது தப்பு இல்லை. ஆனா இந்த ராகு கேதுக்கு அச்சுக்கு வெளியில ம். இந்த எந்த தோஷம் சொல்றாங்களே, காசி ஜாதகர்னு சொல்றாங்களா ஐயா, சந்திரன் சனி இருக்கலான்றாங்க அவுட் சைட்ல. என்னங்க? அதாவது ராகு கேதுக்கு வெளியே வந்து சனி சந்திரன் தான், அதுவும் தோஷம் தான் சொல்றாங்க ஐயா. அதுதான் ஏற்கனவே நமக்கு தெரியும். நான் அடிக்கடி உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன். ம். எந்த கிரகம் ராகு கேதுக்கு அச்சுக்கு வெளியே இருக்கிறதோ அந்த கிரகம் தனித்து விடப்படும் சொல்லிட்டேன். ஆமா சொல்லிருக்கீங்க ஐயா. சரிங்களா? ஆமா ஐயா. அப்புறம் நீங்க காசி ஜாதகம், திருவண்ணாமலை ஜாதகம், திருவள்ளூர் ஜாதகம் இல்ல ஐயா, இந்த காசி ஜாதகம் என்னன்னு சொல்லிட்டு ஆராய்ச்சி பண்ண ஐயா. அதுல அவங்க சொன்ன கருத்து என்னன்னா, ராகு கேது அச்சுக்கு வெளியே சனி சந்திரன் இருந்தா அதை எடுத்துக்க கூடாது. ராகு கேது அச்சுக்கு வெளியே சுக்கிரன் குரு அந்த மாதிரி யாருன்னா இருந்துச்சுன்னா அது ஒரு பாயிண்ட், நிறைய பாயிண்ட்ல அது ஒரு பாயிண்ட் வந்து ராகு கேது அச்சுக்கு இருந்தாலும் அது வந்து காசி ஜாதகம் இல்லைன்னு சொல்லி ஒரு தீர்ப்பு சொன்னாங்க. இது அதனால சுற்றுலா கூட்டிட்டு போறதுக்கு ஒரு பிளான் பண்ணது, வேற ஒண்ணும் இல்ல. ஆமா ஆமா ஐயா. அதே பாவனை சிறப்புறீங்க அதுல. ஆனா அந்த புணர்ப்பு வேலை செய்யுமா ஐயா? புணர்ப்புனா அர்த்தம் சொல்ல மாட்டேங்கிறீங்களே. சொன்னேன் ஐயா, அதாவது புணர்ப்புன்றது சந்திரனும் சனி பகவானும் ஒரு வீட்டை சேர்ந்திருந்தாலோ பார்த்தாலோ அவங்களுக்கு வந்து என்ன நடக்கும் புணர்ப்புனா, அதாவது அவங்களுக்கு 1க்கு 2 தடவை 3 தடவை ஒரு பிரச்சனை வந்து தீரும் போதுதான் திருமணம் நடக்கும். அதாவது முதல் திருமணம் வந்து புணர்ப்புல இருக்குதுன்னு வச்சுங்க ஐயா, அவங்க பொண்ணு பையனுக்கு வந்து போன்ல பேசக்கூடாது, எந்த டாக்கும் இருக்கக்கூடாது. திருவா கல்யாணத்துல போய் உக்காந்தாங்கன்னா கல்யாணம் நடந்துடும். நடுவுல வந்து அவங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. நடுவுல வந்து ஏதாவது பேசினாலும் அது கல்யாணமே நின்றுடும் அப்படின்னு சொல்லி புணர்ப்புல வந்து ஜிகே ஐயா தான் அதை பத்தி நிறைய சொல்லியிருக்காரு. ரைட், பரவாயில்லைங்க ஐயா, ஒன்றும் தப்பு இல்லை. புணர்ப்புனா சொல்லுங்க ஐயா. புணர்ப்புனா ஒரு புணர்ப்பு தோஷம்ங்கிறது உடலுறவை பற்றி எடுத்து கூறுவது. ஒரு பாம்பு பின்னிக்கிட்டா என்ன எப்படி இருக்கும், அதற்கு பெயர் தான் புணர்ப்பு. புரியுதுங்களா? சரிங்க ஐயா. அர்த்தம் புரியுதா உங்களுக்கு நான் சொல்றது? அது புரியுது ஐயா. ஆனா அவர் என்ன சொன்னார் ஐயா, இந்த யூடியூப்ல கூட போட்டிருக்காரு ஐயா. என்ன போட்டிருக்காருன்னா, புணர்ப்பு தோஷம் வந்து கண்டிப்பா ஏதாவது ஒரு பாதகத்தை கண்டிப்பா செய்யும். அதாவது அது 2வது கல்யாணத்துக்கு போகும்போது அது ஒரு சக்சஸ் பண்ணும். முதல் கல்யாணத்தை ஏன் தடை பண்ணணும், அதுக்கு ஒரு கதை கூட சொன்னார் ஐயா. 2 பேரும் வந்து கல்யாணத்துக்கு வந்து ஒத்துக்கிட்டு அப்பா அம்மா ஒத்துக்கிட்டாங்களாம். இந்த பையன் வந்து என்ன பண்ணா, அவசரப்பட்டு பொண்ணு கிட்ட போன் பேசிட்டு இருந்தானா. அந்த பொண்ணு வந்து தேவையில்லாம ஏதோ ஒரு வார்த்தை சொல்ல சொன்னாலாம். அந்த வார்த்தை சொல்லும் போது அந்த பொண்ணு யார்கிட்ட பேசிக்கிறேன்னு அம்மா புடுங்கி காதுல கேட்கும் போது அவர் இந்த பொண்ணு சொன்ன வார்த்தையை சொன்னோன்னா அவங்க அம்மா அந்த இப்படியாப்பட்ட மாப்பிள்ளை வேணான்னு சொல்லிட்டு நிறுத்திட்டாங்களாம். அந்த கல்யாணம் நின்று போச்சு. அதனால புணர்ப்பு தோஷம் இருக்கிறவங்க வந்து ரொம்ப கல்யாணம் ஆகிற வரல எந்த விதமான பிரச்சனையும் ஈடுபடக்கூடாது. ஒருவேளை அவங்க ஏற்கனவே ஒரு பொண்ணு பார்த்து நின்று போயிருக்கோம், அடுத்த 2வது 3வது பார்த்திருப்பாங்க, திரும்பி அதே பொண்ணை கட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுதான் புணர்ப்புன்னு சொன்னாரு. ஆனா நிறைய விஷயங்கள் இருக்குது, இது மட்டும்தான் அவர் சொன்னது ஞாபகம் இருக்குது ஐயா. சரிங்க ஐயா. எப்படி ஏதாவது ஒரு மூலமா தானே வேலை செய்யணும். ஆமா ஐயா. அது பாருங்களேன். இல்ல ஐயா, எங்க ஹவுஸ் ஓனர் இப்ப வந்து ஒரு HDFC மேனேஜர் ஒருத்தருக்கு வந்து அலைன்ஸ் பார்த்தாரு. சரிங்க. அது வந்து நல்லா போயிட்டு இருந்துச்சு. அவர் ஒரு வார்த்தை சொன்னாரு, இது புணர்ப்பு இருக்குது, நீங்க வந்து அன்னெசரி டாக்ல எதுவும் பண்ணக்கூடாது உங்க வீட்டுல இருந்து அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதையும் கேட்காத அவங்க மனைவி வந்து மாப்பிள்ளை கிட்ட போன் பேசணும்னு சொல்லிட்டு என் பொண்ணு என்ன சொல்லுவாரோ அதெல்லாம் நீ கேட்கணும்னு சொல்லி பெரிய பிரச்சனையாகி அவரு கல்யாணத்துக்கு அட்வான்ஸ் எல்லாம் இப்ப கட்டிட்டாரு. இன்னும் கல்யாணம் ஆகல. ஆனா அது பிரச்சனையில் நிக்குது. அது என்ன ஆகும்னு தெரியல. இப்ப சொல்லுங்க ஐயா. புணர்ப்பு யாரால வந்தது?
நமக்கு எப்படி ஐயா தெரியும் நீங்க சொன்னதா ஐயா? வாயால் வந்ததுதான். சொல்ல மாட்டேங்கிறீங்களே. வாயால் தெரிஞ்சு வந்தது. சொல்ல முடியும். வாயால வந்த வேணா சார் அது. அததாங்க நானும் சொன்ன, வாயால வந்த வரதா ஐயா. புரியுதுங்களா? ஆமா ஐயா, கரெக்ட் ஐயா. இதுதான் பல இது நடக்கிறத. புரியுதுங்களா? அது ஓகே நிறைய ஐயா, ஓகே. நிறைய புணர்ப்புங்கிறதுக்கு நீங்க சொல்லக்கூடிய காரணங்கள் ரைட்டு. திரும்ப திரும்ப ஒரு வாழ்க்கையில நடக்கக்கூடிய சம்பவங்களை குறிக்கிறது ம். அப்படின்னு சொல்ல வர்றீங்க. அது திருமணத்துக்கு நீங்க ஏன் பர்டிகுலரா புணர்ப்புவை கல்யாணத்துக்கு மட்டும் பயன்படுத்துறீங்கன்னு தான் என்னுடைய கேள்வி, வேற என்ன இல்லை. அது இப்ப கல்யாணம் மட்டும் இல்ல, சில விஷயங்கள் இருக்குது ஐயா. அது கல்யாணத்தை தான் பெருசா தடை பண்ணுதுன்னு சொல்றாங்க. அது அதுக்கு உண்டான இடம் பொருள் ஏவல்னு ஒண்ணு இருக்குல்ல. இல்ல, அவரு என்ன சொல்றாருன்னா ஐயா, ம். நான் வந்து எங்க ஸ்கூல்ல ஒரு மாடத்தை கேட்டேன். ஆ. உங்களுக்கு சின்ன வயசுலயே கல்யாணம் ஆயிடுச்சு, ம். புணர்ப்பு இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லைன்றீங்க, ஆ. எனக்கு இதுல ஒப்பீனியன் இல்ல, நீங்க ஏதாவது உண்மையை சொன்னாதானா? சார் உண்மையிலேயே சார், ம். முதல் முறையா ஒரே ஒரு மாப்பிள்ளை தான் காமிச்சாங்க, ம். அவரை பிடிச்சு போச்சு, கட்டிக்கிட்டேன், எதுவுமே இல்லைன்னாங்க. ம். நான் திருப்பி சொன்னேன், நீங்க கட்டிக்கிற மாப்பிள்ளை கண்டிப்பா முதல் மாப்பிள்ளையா இருக்க வாய்ப்பு இல்ல. ஆ. உங்களுக்கு வேற யாரோ ஒருத்தர் இருந்திருக்கணும், ஒரு லவரோ இல்ல ஏதோ ஒண்ணு இருந்திருக்கணும். ம். அது தடைப்பட்டு தான் இந்த ரெண்டாவது புணர்ப்புனா ரெண்டாவது கண்டிப்பா நடக்கும் அப்படின்னு சொன்னா அவங்க இல்லவே இல்லைன்ட்டாங்க ஐயா. ஓ சூப்பர். அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் மறுபடியும் கேட்டேன். அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, சார் நீங்க சொல்ற மாதிரி எங்க மாமா பையனை தான் என்ன கட்டிக்க சொல்லிட்டு இருந்தாங்க. சரிங்க. ஆனா அது என்ன ஆச்சு தெரியல, ஆனா அது நாங்க விட்டுட்டோம்னாங்க. அப்பதான் சொன்னேன், பாத்தீங்களா ஏற்கனவே புணர்ப்பு உங்களுக்கு வேலை செஞ்சிச்சு, அவர் வேற யாரையும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி போயிட்டாரு, ஆனா உங்களை கட்டிக்கல அப்படின்றத சொன்னேன். எனக்கு துருகி விஷயத்த வாங்கி போட்டீங்களே. ஆமா, பரவாயில்ல, நல்ல முயற்சி சார், நல்ல முயற்சி. நான் தப்பு சொல்ல மாட்டேன். ஏன்னா இதெல்லாம் இப்ப நீங்க சொன்னா தானே எனக்கு தெரியும். உங்க மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டீங்கன்னா எப்படி தெரியுது? ஐயா, அவர் பாலகிருஷ்ணன் ஐயா சொல்ற மாதிரி சரிச்சந்திரன் திருமணத்துல ஒரு பெரிய பாதிப்பத்தையே கொடுக்குது. அதெல்லாம் 100% நாம தப்பு சொல்லிங்களா அவர் சொன்னத. திருமணத்தை ஏன் பண்ணுது அப்படிங்கிறது மட்டும் அவருக்கு காரணம் சொல்றதுக்கான வாய்ப்புகள் வரல. ஆனா கரெக்டா சொல்றாரு. ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கங்க ஐயா, எப்பவுமே ஒண்ணு தெரிஞ்சுக்கினீங்க, திருமணத்தை ஏன் அது தள்ளி போடுது, காரணம் என்ன அப்படின்னா 4ஆம் இடம்ங்கிறது என்னங்க ஐயா? பொதுவா குடும்பம் தானே சொல்லுது. குடும்பம் தான் சுகஸ்தானம், குடும்பம் இல்லையா? அப்ப குடும்பத்தை அமைக்கக்கூடிய கிரகமாகிய யாரு? சந்திரன் தானே. அந்த சந்திரன் சனியுடன் இணையும் போது என்ன ஆகுது? குடும்பம் அமைவதில் தடை. இதுதான் உங்களுக்கு வரமாட்டேன்ருச்சு இந்த விஷயம். வாய் வரைக்கும் வந்துருச்சு, அதுக்கு மேல வரல. ஒரு பெண்ணால தடைன்னு அர்த்தம், தாயாருன்னு சொல்லக்கூடாது. தாயார்னு வரும், மாமியார் வரும், பொண்ணாலத்தான் பிரச்சனையே வரும். புரிஞ்சுதுங்களா? ஆமா, சந்திரன் சனினா தவறான புரிந்து கொள்ளுதுன்னு அர்த்தம். எப்படி சார்? நீங்க ஒரு அர்த்தத்துல சொல்ல, அவங்க ஒரு அர்த்தத்துல புரிஞ்சுக்கிறது, அதான் சந்திரன் சனி. புரியுதுங்களா? இந்த மாதிரி நிறைய சொல்லலாம். சரி, இவருக்கு எப்ப கல்யாணம் ஆகும்? உங்க ஸ்டைல்ல நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க பார்க்கலாம். இவருக்கு ஏற்கனவே பார்த்த அந்த முதல்ல பார்த்துருந்தாங்களா ஐயா, அது திரும்பி வரவும் வாய்ப்பு இருக்குது ஐயா. வாய்ப்பு இருக்கு. எப்ப கல்யாணம் ஆகும் அதுதானே அந்த ப்ரெடிக்ஷன் வேணுமில்ல. சும்மா சொல்லுங்க, என்ன இப்போ உங்களுக்கு என்ன தெரியுதோ அதை அப்படியே பயன்படுத்துங்க, அந்த ரூலை. 7 செவ்வாய குரு பாக்குற அந்த வயதுல கிடைக்குமா ஐயா? இப்ப தொடர்பு இருக்கா பாருங்க. இப்போ பாக்குறேன் ஐயா. கோச்சாரத்துல குரு எங்க இருக்காரு, என்ன ஏதுன்னு பாருங்க. இங்க பாக்குறேன் ஐயா. குரு மீனத்துல இருக்கிறாரு ஐயா. குரு மீனத்துல இருக்காரு, கோச்சாரத்துல. மிதுரம் ஐயா. அவரு 4, 5, 6, 7, 8, 9, 10, 11. இப்ப வயது ஐயா அவருக்கு
27. அச்சோ. முப்பத்தெட்டு வயதுல ஆகுமா ஐயா? எப்படி சொல்றீங்க? 38 வயசுல ஆகுமா? இருங்க ஐயா. ஆ. சுற்றுகள் பிரகாரம் 3ஆம் பாவம் வேலை செய்ய சார். 3, 7, 11 வேலை செய்யும் போது கல்யாணம் நடக்கிறதுக்கு என்ன சார் கஷ்டம்? ரைட்டுங்களா? 7. ஐயா என்ன ஐயா வயசு சொன்னீங்க? 27. 27. 34 வயசுல கிடைக்குமா ஐயா? எப்படின்னு சொல்லுங்க ஐயா, நாங்க தெரிஞ்சுக்கிறேன். இப்போ குரு வந்து மிதுனத்துல இருக்குது. ஆ. அது ஜனனகால ஜாதக செவ்வாயை தொடும்போது கிடைக்கலாமா ஐயா? தொடும்போது தான் நடக்குமா? பார்க்கும்போது நடக்குதா? பார்வையிலே கிடைக்கும். அதுதான் சொல்லணும். ஓகே ஐயா. புரியுது. பார்ப்பது நல்லது. புரியுதா புரியலீங்களா? அப்போ ரைட் ஐயா. பார்வை ரொம்ப நல்லது. அப்பனா 29 வயசுல கிடைக்கும் ஐயா. 29ல கிடைக்கும். 29ல குரு எங்க இருப்பாரு? குரு வந்து கோச்சாரத்துல வந்து சிம்மத்துல இருப்பாரு ஐயா. நல்லா பாருங்க. 27 வயசு முடிஞ்சு 7 மாசம் 7 நாள். கீழே பாரு, சாட்டை பாக்குறீங்களா முதல்ல? நான் சார்ட்ட பாக்கல ஐயா. சரிங்க ஐயா, கிட்டத்தட்ட 28, 29 வயதுக்குள்ள நடத்துறேன் ஐயா. நடந்துடும். ரைட், சூப்பர் ப்ரெடிக்ஷன். ரைட், கரெக்ட். ஓகே. அவ்வளவுதான். இப்ப என்ன, ரெண்டு தடவை இதா போச்சு, 3ஆவது தடவை சொல்லிட்டீங்க. இதுக்கு என்ன கொஞ்சம்? ஓகே ஐயா, நன்றிங்க ஐயா. சரி, ரைட்டுங்களா? வேற ஏதாவது ஜாதகங்கள் இருந்தா, உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சாலோ அதை பத்தின விவரங்கள் இருந்தாலோ எடுத்துட்டு வாங்க. அதை பத்தி நிறைய இங்க அனலைஸ் பண்ணுவோம். சரிங்களா? ஐயா நாளைக்கு ஒரு ஜாதகம் கொடுக்குறேங்க ஐயா, அனுப்புறேன். போடுங்க. அதாவது ரொம்ப சிக்கலான ஜாதகம் அது. சந்தோஷமா போடுங்க. கேள்வியை சேர்த்து போடுங்க. அந்த சிக்கலான ஜாதகத்துக்கு உங்கள்கிட்ட சரியான தீர்வு கிடைக்கும். அதுக்காக தான். அது சரி, நாளைக்கு பார்ப்போம். அதை நீங்க சரியா நான் சொல்றேன்னா இல்ல தப்பா சொல்றேன்? அது எப்படிங்க நீங்க சொல்லுங்க. சரியா சார், தப்பு சொல்ல முடியாது. அதெல்லாம் அப்படிலாம் இல்லை, நானும் தப்பா சொல்லுவேன் சார். நீங்க வேற. உங்ககிட்ட அனுபவம் எங்களுக்கு தூசுங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. நீங்க டெய்லி 2 ஜாதகம் பார்க்க வந்துட்டீங்கன்னா டக்குன்னு பதில். இப்ப நீங்க தயங்குறதெல்லாம் காரணம் இல்லை. இல்ல நேற்று ஒரு ஜாதகம் அந்த பாதம் பார்த்துட்டு சொன்னேன். அதாவது அந்த ஜாதகத்தை நான் பதிவுல போறேன்னு சொன்னது காரணம் அதுதான். ஆமா, சந்தோஷம். ட்வின்ஸ் வேற அந்த ஜாதகம். ட்வின்ஸ் ஜாதகம் ட்வின்ஸ். ஆமா, பெரிய சிக்கல்ல கொண்டு விட்டு போட்டிருக்கேன். போங்க. ஆமா, ரெண்டு பேத்துக்கும் ஒரே டைம் மட்டும்தான், ஒரு 8 நிமிஷம் வித்தியாசம். ட்வின்ஸுக்கு எப்படி சொல்ல? ரெண்டுமே ஆனா பெண்ணா? ரெண்டுமே ஆன. ரெண்டுமே. ட்வின்ஸுக்கு எப்படி பலன் சொல்லுவீங்க சார்? நீங்க என்ன குறிச்சிக்க சார்? முதல்ல பிறந்த குழந்தைக்கு குரு வச்சு சொல்லணும் சார். 2வது பிறந்த குழந்தைக்கு செவ்வாயை எடுத்துக்கிட்டு பலன் பார்க்கணும். குருவும் அந்த ஜாதகத்துல குருவும் பிரச்சனை, செவ்வாயும் பிரச்சனை. அதையும் பார்த்துடுவோம். பார்த்துடலாம் விடுங்க. நன்றிங்க. முதல் குழந்தைக்கு குருவையும் 2வது குழந்தைக்கு செவ்வாயை வைத்து பார்க்க வேண்டும். 2 குழந்தையும் ட்வின்ஸ் எல்லாம் ஆண் குழந்தையாக இருந்தால். இதுவே பெண் குழந்தையா இருந்தால் அதையும் குறிச்சிக்கங்க. முதல் குழந்தைக்கு சுக்கிரனையும் 2வது குழந்தைக்கு புதனையும் வைத்து பார்க்க வேண்டும். குறிச்சு வச்சுக்கங்க. நன்றி ஐயா. நாளைக்கு சந்திப்போம். நன்றி ஐயா. நன்றிங்க ஐயா. போடுங்க, பதிவுல போடுங்க. நன்றி ஐயா. நன்றி.